எல்லோருக்கும் வணக்கம். வாங்க கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறமா உலர்ந்த திராட்சையை போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பலூன் ஷேப் வந்தோடனே எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அகெயின் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். 3 பங்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கணும் கடாயில். அது கொஞ்சம் தண்ணி கொதிக்கணும். கொதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் கட்டி இல்லாமல் கிடைக்கும். மிதமான சூட்லேயே இதை கிளறினே இருங்க. கலர்னுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக நம்மளுக்கு வந்துடும். கலர் ஒரே மாதிரி இருக்கும். மிதமான சூட்டிலே நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டிப்படாமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 கப்புக்கு பார்த்திங்கன்னா 3/4 கப்பு சர்க்கரை தேவைப்படும். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு 1 பங்கு, 2வது பங்கு போட்டுட்டு நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கைவிடாமல் கிளறும் போது நம்மளுக்கு நல்லா இலகி நல்லா இந்த ஸ்ட்ரெச்சரில் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் வரும்போது ஏலக்காவை ஒரு 4-5 இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கலரி விட்டுக்கலாம். கலர்ன பிறகு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலரிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆகிடுச்சு. சுலபமாக நம்ம ஸ்வீட்டாக கேசரி செஞ்சிட்டோம். ஒரு பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.